Good morning. 10th Social Science, Unit 9, Freedom Struggle in Tamil Nadu. இதோட புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Who was the first president of Madras Mahajana Sabha? பி ரங்கையா. இதோட செக்ரட்டரி யாருன்னா அனந்தசார்லு அப்படின்றவர் தான் அதோட செக்ரட்டரியாக இருந்திருப்பார். இந்த மெட்ராஸ் மகாஜன சபா 16 மே 1884 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஏர்லியஸ்ட்டு ஒரு நேஷ்னலிஸ்ட் அசோசியேஷன். காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு நேஷ்னலிஸ்ட் தாட்டோட ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபா. அண்ட் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறையா காங்கிரஸ் வந்து ஐஎன்சி அப்படின்ற பேரில் 1885 ஸ்டார்ட் பண்ணப்பட்டப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபவுண்டிங் பர்சன்ஸ் யாருன்னா வீர ராகவாச்சாரி, அனந்தசார்லு, பி ரங்கையா. இதில் பி ரங்கையா அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரியாக வந்து அனந்தசார்லு இருந்தார். வேர் வாஸ் த தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஹெல்ட்? 1000 லைட் 1887 நடந்திருக்கும். அந்த டைமில் 1000 லைட் வந்து மக்கீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஐஎன்சியோட செஷனுக்கு பிரசிடெண்ட் யாருன்னா வந்து பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்றது தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் அந்த ஐஎன்சி செஷனுக்கு. ஹூ செட் பெட்டர் புல்லக் காட் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரைன் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன்? ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட் தான் வந்து இந்தியாவில் ஹோம் ரூல் மூமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன் சேம் ஆஃப் இரிஷ் ஹோம் ரூல் மூமெண்ட். இவங்க ஒரு இரிஷ் லேடி. அவங்க நாட்டில் எப்படி ஹோம் ரூல் மூமெண்ட் பண்ணாங்களோ அதே அடிப்படையில் இந்தியாவில் 1916 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. Who among the following were Swarajist? சத்தியமூர்த்தி அப்படின்றவர் வந்து தமிழ்நாடுல ஸ்வராஜிஸ்ட். சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஆர் தாஸ் அண்ட் மோத்திலால் நேரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்வராஜிஸ்ட் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க வந்து கோ சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியை சப்போர்ட் பண்ணவங்க யாரும் நோ சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி வந்து காந்திக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து ஒரு நோ சேஞ்சர். அண்ட் சத்தியமூர்த்தி கூட சேர்ந்து எஸ் ஸ்ரீனிவாசனார். இவங்க 2 பேரும் தான் வந்து தமிழ்நாட்டில் ஸ்வராஜிஸ்ட்டை வந்து லீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹூ செட்டப் சத்தியகிரகா கேம்ப் இன் உதயவானம் நியர் மெட்ராஸ்? டி பிரகாசம். இவர் கூட சேர்ந்து நாகேஸ்வர ராவ் அப்படின்றதும் 2 பேரும் சேர்ந்து லீடர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. வேர் வாஸ் த ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஹெல்டு? சேலம். இது எப்போ அப்படின்னா 1937 ராஜாஜி வந்து மெட்ராஸ் ப்ரோவின்ஸில் எலெக்ட் ஆகினப்போ அவர் ஹிந்தி கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனை வந்து பெரிய தலைமை தாங்கி நடத்திருப்பார். நெக்ஸ்ட், fill in the blanks. Dash was appointed the first Indian judge of Madras High Court? டி முத்துசாமி அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஒரு ஜட்ஜாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இயர் 1877. இதை வந்து ஹெவியாக வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பர் வேணும், நம்மளோட ஐடியாஸ் அண்ட் நம்மளோட கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறதுக்கு, நம்ம வியூஸ் எடுத்து வைக்கிறதுக்குன்னு அதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்து ஸ்வதேசி மித்ரம் அப்படின்ற பேப்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி started the secret society named பாரத் மாதா சொசைட்டி. இது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட வருஷம் 1904. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கொல்றது தான் இதோட அப்ஜெக்டிவாக இருந்திருக்கும். இந்த திராவிடன் அசோசியேஷன் ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின் ஸ்டூடெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை சி நடேசனார். 1916 ட்ரிப்ளிகேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். டேஷ் வாஸ் ஃபார்ம்டு த ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இன் மெட்ராஸ்? ராஜாஜி தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார் 1937. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸோட எலெக்ஷனும். இதுக்கு பிஃபோர் 1920 1937 வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டினியூஸாக மெட்ராஸ் ப்ரோவின்சஸில் ரூலிங்கில் இருந்திருப்பாங்க. டேஷ் வாஸ் த
ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக். யக்கூப் ஹாசன் அப்படின்றவர் தான் வந்து முஸ்லீம் லீக்கோட மெட்ராஸ் பிரான்ச்சை ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். டேஷ் ஹாஸ்டட் த நேஷ்னல் ஃப்ளாக் atop Fort St. George on 26 January 1932. பாஷ்யம். சிவில் டிசோபிளின் மூமெண்ட் அப்போது இந்த ஈவெண்ட் நடந்திருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்டட் இன் 1852. த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது மெர்ச்சன்ட்ஸ் ஒரு குரூப் சேர்ந்து அவங்களோட கோரிக்கைகளை எடுத்து பிரிட்டிஷ்க்கு சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குரூப் தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதை ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் 2 பேர், கசுரு லக்ஷ்மி அரசு அண்ட் ஸ்ரீனிவாசர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. தமிழ் நேஷ்னலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசி மித்ரன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இது வந்து ஒரு டெய்லி நியூஸ் பேப்பராக 1899 ஒரு டெய்லி நியூஸ் பேப்பராக மாறி இருக்கும். மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இந்தியா. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து இங்கிலாந்தில் மட்டும் நடந்திருக்கும். அது இங்கிலாந்தில் மட்டும் இருக்கக்கூடாது, இந்தியாவிலையும் பேரலாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இதை வந்து ஐஎன்சியும் அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸில். விஎஸ் ஸ்ரீனிவாசனார் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இவர் வந்து ஒரு மாடரேட் லீடர். So statement 1 and 2 are correct. Next, EVR did not participate in non-cooperation movement. பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவர் ஈரோடில் முனிசிபல் கார்பரேஷனில் இருந்து அவரோட பதவியெல்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருப்பார். ராஜாஜி ஒர்க் க்ளோஸ்லி வித் யக்கூப் ஹாசன் ஆஃப் முஸ்லீம் லீக். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒர்க்கர்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஒர்க்கர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் ராங். டோடி ஷாப்ஸ் வேர் நாட் பிக்கெட்டட் இன் தமிழ்நாடு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ 2 alone is correct. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இவங்களோட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இவங்களோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து டார்ச்சர் கமிஷன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து அஜிடேஷன் மூலயமா இதை நடத்தியிருப்பாங்க. டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கும். லேண்ட் ரெவென்யூ கொடுக்க தவறுனவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த லேண்ட் ரெவென்யூவை கலெக்ட் பண்ணலாம். இது வந்து லீகலி இட் இஸ் ஓகே அப்படின்றத அந்த டார்ச்சரை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதை டார்ச்சர் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சு அந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படின்றத அபாலிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. EVR பெரியார் இவர் வைகோம் ஹீரோ. வைகோம் சத்தியாகிரகாவில் இவர் லீட் பண்ணியிருந்திருப்பார். அங்கேயும் வந்து இந்த டெம்பிள் என்ட்ரி இஷ்யூஸ் அண்ட் டெம்பிளை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து நடந்து கூட போகக்கூடாது, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துக்கும் கேரளா ட்ரவான்கோர் ரீஜனில். ஸோ அங்கே போயிட்டு இவர் அந்த சத்தியாகிரகாக்கள் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். அதுக்காக வைகோம் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுவாங்க. SN சோமயஜுலு அப்படின்றவர் ரிமூவல் ஆஃப் நெயில் ஸ்டாச்சு. நெயில் அப்படின்றவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இன்ஃபேண்ட்ரி மேன். கான்பூர் மசாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது கிரேட் ரெபிலியன் 1857 அப்போது கான்பூரில் இவர் வந்து துப்பாக்கி எடுத்து கண்டமேனிக்கு சுட்டு தள்ளினதுக்காக அதை பாராட்டி பிரிட்டிஷ் வந்து அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு அஜிடேஷன் லீட் பண்ணியிருப்பார் SN சோமயஜுலு அப்படின்றவர். இதுக்கு வந்து காந்தியும் வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு. வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. ட்ரிச்சிலேருந்து வேதாரண்யமுக்கு ராஜாஜி தலைமையில் ஒரு சால்ட் சத்தியாகிரகா போயிருப்பாங்க. அண்ட் தாளமுத்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். தாளமுத்து இவர் கூட சேர்ந்து நடராஜன் அப்படின்றவரும் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் இறந்துருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.